சான்றோர் பெருமக்களே, 64வது அமர்வு. இந்த 64வது அமர்வை இன்றைக்கு வழங்க காத்திருக்கும் அம்மையாரும் 2வது நிகழ்வாக சீவக சிந்தாமணியை தொடர்கிறார். இவர் முனைவர் ஜே. சந்திரிகா, தமிழ்துறை தலைவர், ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி, அண்ணா நகர், சென்னை. எங்க வீடு பக்கத்துல தான் அந்த கல்லூரி. கொஞ்ச தூரம் நடந்து போனா அந்த கல்லூரி வந்துரும். அதனால அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்பது தெரிந்த ஒன்றாகவே இருக்கிறது. அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்களையும் சேர்த்து அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இந்த 64வது நிகழ்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 295வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 295வது திருக்குறள் என்ன பேசுகிறது? இதுலயும் ஒரு படி மேல போய் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. ரொம்ப அழகாக சொல்றார். எவர் ஒருவர் மனதோடு, அந்த மனம் சொல்லுகின்ற வாய்மையோடு எவர் ஒருவர் நடக்கிறாரோ, அந்த மனம் சொல்லுகின்ற மனது அறிந்த உண்மையை எவர் ஒருவர் பேசுகிறாரோ, அவர் தவம் செய்பவரை காட்டிலும், அந்த தவம் செய்து தானம் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவராகவே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்று 295வது திருக்குறள். இந்த திருக்குறள் வாய்மை என்னும் 30வது அதிகாரத்தின் 5வது திருக்குறள். இதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த அமர்வை சீவக சிந்தாமணியினுடைய 64வது அமர்வை அம்மையார் முனைவர் ஜே. சந்திரிகா அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, நீங்க தொடரலாமா? சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனத்திலும் இணைந்து நடத்தக்கூடிய சீவக சிந்தாமணி ஒரு சாதனை நிகழ்விலே என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்டு எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இணைய நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேமசரியார் இளம்பகத்திலே அம்மா அவர்கள் உரையாற்றினார்கள். 1525 வரைக்கும் பாடல்கள் வரைக்கும் அம்மா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் சீவகன் பிரிந்து செல்கிறான். அப்ப கேமசரியர் அவனை தேடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அவள் எந்த அளவிற்கு வருத்தமாக இருக்கிறாள் என்பதை அம்மா அவர்கள் மிகவும் உருக்கமாக கூறினார்கள். 1526வது பாடல். இந்த பாடலிலே மடமா மயிலே குயிலே மழலை நடைமான் அனமே நலமார் கிளியே உடனாடும் என் ஐ யானை என்று உருகா தொடையாள் மழலை மொழி சோர்ந்தனலே என்று 1526வது பாடல் தொடங்குகிறது. அதாவது இந்த கேமசரியை என்ன பண்றான்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழியில யாரையாவது பார்த்தா, நம்ம ஏதாவது தேடிட்டு போறோம் ஒரு பொருளை அப்படின்னா, வழியில பாக்குறவங்களை பார்த்து இந்த பொருளை எங்கேயாவது பாத்தீங்களா, அல்லது நம்ம யாராவது ஒரு நபரை பாத்தீங்களா, என் குழந்தை இந்த பக்கம் போறதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது போல இந்த கேமசரியர் என்ன பண்றா அப்படின்னா,
வழியில பார்க்கக்கூடிய மயிலையும் அன்னத்தையும் குயிலையும் கிளியையும் பார்த்து என்னுடைய என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தானே என்னுடைய தலைவன், அவனை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் எதுவும் பதில் சொல்லல. அப்போ இவளுக்கு ஒண்ணும் புரியல என்ன செய்யறதுன்னு. அப்ப என்ன சொல்றானா, அந்த யாழ் போன்ற இனிய மொழியினை உடையவள். அதாவது யாழ் எப்படி, அதுல இருந்து வரக்கூடிய இசை எவ்வளவு இனிமையானதோ, குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொற் கேளாதவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது போல இங்கே அந்த யாழ் போன்ற மழலை சொல் எப்படி இருக்குமோ அது போல இங்கே யாழ் போன்ற இனிமையான, ஐயா ஏதோ சத்தம் வருது. யாழ் போன்ற இனிமையான குரலை உடையவள், மொழியினை உடையவள் இந்த கேமசரியார். அதனால அவள் என்ன செய்கிறாள் என்றால், அப்படியே உருகி, என்ன செய்வது என்று தெரியாது, செய்வதறியாது திகைத்து உருகி சோர்ந்து போயிட்டா. யார்கிட்ட போய் நான் கேக்குறது, என் தலைவன் எங்க போயிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரே என்று புலம்பக்கூடிய நிலையிலே இருக்கிறாள். மல்லுரை அலங்கல் மார்பன், அவன் எப்படி, அவள் எப்படி இருக்கிறாள், கேமசரியினுடைய அழகு இங்கே சொல்லப்படுகிறது. நல்ல மலையிடத்தில் இருக்கக்கூடிய, மலைப்பகுதியில தான் மூங்கிலானது விளையும். அதனாலதான் அந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய அரிசி மூங்கில் அரிசி ரொம்ப சிறப்புக்குரியது. மூங்கில் நெல் சிறப்புக்குரியது. அரிசி இதெல்லாம் உணவு உடலுக்கு உரத்தை, வலிமையை கொடுக்கக்கூடியது என்று கூறுவார்கள். அப்படி அந்த மலையிடத்தே விளைந்திருக்கக்கூடிய இளம் மூங்கிலை போன்ற தோள்களை உடையவள் யாரு, கேமசரியே. அடுத்ததாக ஒளி வீசும் முத்துக்களை போன்ற பற்களை உடையவள், சிவந்த வாயினை, செவ்வாயினை உடையவள், வில் போன்ற புருவத்தையும் உடைய இந்த கேமசரி என்ன செய்யறா அப்படின்னா, மற்போரில் சிறந்த, அதாவது மல்யுத்தத்திலே சிறந்த இந்த சீவகனின், மாலையணிந்த மார்பினை உடைய அந்த சீவகன் பிரிந்து சென்ற அந்த துக்கத்தை தாங்காமல் என்ன செய்யறா அப்படின்னா, தீயிலே விழுந்து வெந்து கிடக்கும் போது அப்படியே நெருப்புல இட்டு, எப்படி நெருப்பு பட்டா நம்ம எந்த அளவுக்கு வெந்து போய் கிடப்போமோ அது போல இவள அப்படியே வெந்து போய் கிடக்கிறா. என்ன செய்யறது என்று தெரியாமல் வெந்து கிடக்கக்கூடிய நிலையில இருக்கிறாள். இந்த இடத்துல நற்றினையில தலைவன் தலைவனுடைய பிரிவு துன்பத்தை தாங்காம தலைவி எப்படி இருந்தாங்கிறத அந்த சிறைக்குடி ஆந்தையார் ஒரு பாடல சொல்லுவாங்க. பூவிடை படினும் யாண்டு கழிந்தன்ன அப்படிங்கிற அந்த பாடல் துவங்குது. அதுல குறுந்தொகையில அந்த பாடல்ல எப்படின்னா, அந்த தலைவியினுடைய காதலை அங்க பெற்றோர் தெரிஞ்சதுனால அவளை வெளியே போக விடாம காவல் போட்டிருக்காங்க. அந்த காவல் மிகுதியில அவ தலைவனை அவளால சந்திக்க முடியல. இந்த துன்பத்தை தோழிக்கிட்ட அவ சொல்றா. நீர்வாழ் பறவை இருக்கு இல்லையா, அந்த நீர்வாழ் பறவை ஆகிய அந்த அன்றில் என்ன பண்ணுமா, ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் பிரியாமல் வாழ்ந்திருக்குமா. இப்ப எப்பொழுதுமே ரெண்டும் ஒன்னா இருக்கும். அவை குளத்துல சேர்ந்து போகும்போது கூட ரெண்டும் ஒன்னாதான் சேர்ந்து போகுமா. அதுக்கு இடையில ஏதாவது ஒரு பூ மாட்டிட்டுச்சுன்னா, பூ எடை, அந்த ரெண்டு பறவைக்கு இடையில ஒரு பூ தடைப்பட்டுருச்சுன்னா, அந்த ஒரு நொடி பிரிவை அது என்ன பண்ணுமா, ஓராண்டு கால பிரிவாக எண்ணி வருந்துமா அந்த அன்றில் பறவை. அந்த பறவை போல ஓருயிர் ஈருடல்களாக நாங்கள் வாழ்கிறோம். எப்படி தலைவனும் தலைவியும் வாழ்ந்தோம். இப்ப தலைவன் பிரிந்த போது, இப்ப தலைவனை பார்க்க முடியல, நான் இங்க வீட்டுக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருக்காங்க சிறை காவல்ல, தலைவனா பார்க்க முடியல. அப்போ தலைவன் பிரிந்த போது ஓருயிர் ஓருடலில் வாழும் இழிவு ஏற்படும். ஓருயிர் ரெண்டு உடல்ல இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிடும், ஓருயிர் ஓருடலில் வாழக்கூடிய இழிவு வந்துவிடும். அதனால நான் என்ன பண்ணணும், என் உயிர் போவதுதான் மேலானது. தலைவனை பிரிஞ்சு நான் இங்க சிறை காவல்ல வீட்டுல வாழ முடியாது, என்னுடைய உயிர் பிரிந்து போவதுதான்
மேலானது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லுவா. அப்போ அந்த அன்றில் பறவையாவது ஒரு நொடி பிரிவை ஓராண்டு கால பிரிவா நினைச்சு வருந்தும். ஆனா என்னால அந்த ஒரு நொடி பிரிவை கூட தாங்க முடியாது. அவன் பிரிஞ்ச உடனே என்னுடைய உயிர் போவதுதான் மேலானது, நான் இன்னும் உயிரோட இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி புலம்புவதாக இந்த பாடல் இருக்கு. அது போல இங்க கேமசரியர் என்ன பண்றானா, சிவகன் பிரிஞ்சு போயிட்டான், நெருப்புல இட்ட வெந்து போனவரை போல அப்படி வருத்தத்தோட இருக்கா. இப்போ இந்த நிலையை அவர் காமிக்கிறாரு. அடுத்ததாக 1528வது பாடல் பாத்தீங்கன்னா, அந்த சீவகனினுடைய அழகு எப்படி இருக்குன்னா, புலால் நாற்றத்தை விரும்பக்கூடிய வாள். அந்த வாள் எப்பயும் போருக்கு செல்வது, எப்பொழுதும் அந்த உயிர்களை கொன்று அதனுடைய ரத்தத்தை சுவைத்து சுவைத்து அந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய அந்த வாள். அப்படிப்பட்ட வாளை கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவன், பொன்னாலாகிய கழலை அணிந்திருக்கக்கூடியவன், புதிய மாலையை எப்பொழுதும் தன்னுடைய கழுத்திலே சூடி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அழகுடைய, பார்ப்பவர்கள் காண்பவர்களினுடைய கண்களை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அழகுடையவன். அப்படிப்பட்ட சீவகனை காமனே பார்த்தா கூட எப்படி சொல்றாரு பாருங்க, காமனை கண்ணவாம் வனப்பினானை காமனே கண்ட பொழுதும் பன்னவாம் பவளச் செவ்வாய் அப்படி. அதாவது காமனே பார்த்தா கூட என்ன பண்ணுவானா, இவனுக்கு அந்த இவனுடைய அந்த காமனே என்ன பண்ணுவானா, பெண்ணாக மாறி போய் அவனை அடையணும்னு நினைப்பானா. எப்படி சொல்றாரு பார், பவளம் போன்ற செவ்வாயையும் பண்பிரும்பும் மொழியையும் தளராத முளையையும் பரந்த அல்களும் உடைய பெண்மையை தான் அடைந்து அந்த சீவகனை அடைய வேண்டும், பெண்மையாக தான் மாறி அந்த சீவகனை அடைய வேண்டும் என்று காமனே நினைப்பானா. அப்படி இருக்க இவள் இந்த கேமசரியார் எப்படி உயிர் பிழைத்து இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யார் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை அந்த இல்லுரை தெய்வம், அதாவது அந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் குல தெய்வம், வீட்டிற்கு இல்லத்தில் உறைந்திருக்கக்கூடிய தெய்வம், அதான் இல் உரை தெய்வம் சொல்லுவோம். அப்படி இந்த கேமசரியார் இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வமானது இந்த கேமசரியாருடைய நிலையை பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி பார்த்துட்டு அது மனசுக்குள்ள நினைக்குதான். காமனே பார்த்தா கூட இந்த சீவகனை அடையணும்னு நினைப்பான், பெண்மையாக தான் மாறி சீவகனை அடையணும்னு நினைப்பான். அப்படிப்பட்ட அழகுடைய இந்த சீவகன் பிரிஞ்சு போனா இந்த பொண்ணு எப்படி தாங்குவா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வமே என்ன பண்ணுகிறதுனா வருந்தி நினைக்குது. அடுத்ததாக தேனாகிய நெய்யில் கனியை தோய்த்த இனிய கவளத்தை தின்னக்கூடியது எது அப்படின்னா யானை, மதம் கொண்ட யானை. அந்த யானை எப்படிப்பட்டதுன்னா, இதுல இந்த நெடுநல்வாடையில வரும். யானைக்கு குளிர், ரொம்ப குளிர்காலம். அப்ப அந்த யானைக்கு சாப்பாட கரும்பையும் அதிராய தலையையும் நல்லா கட்டா கட்டி அதுக்கு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. அது அந்த குளிர்ல என்ன பண்ணும், அதுக்கு சாப்பிட பிடிக்காது. அந்த கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிடாம என்ன பண்ணும், தும்பிக்கையில தூக்கி தூக்கி என்ன பண்ணும், அந்த முகத்துல இப்படி 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 வச்சு தேய்க்கும். இந்த காட்சியை அழகா நக்கீரர் அதுல சொல்லியிருப்பாரு. அது போல இங்க பாத்தீங்கன்னா இந்த மத யானை இருக்கு. அந்த மத யானை எப்படின்னா, நல்ல தேனாகிய நெய்யில் கனியை கோச்சு கனி, அதாவது பழம், நெய், சோறு எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருட்டி பெரிய பெரிய கவளமாக இந்த யானைக்கு தருவாங்களா. இது என்ன பண்ணுமா, அந்த யானையை தன்னுடைய பெண் யானைக்கு, அதாவது தன்னுடைய பெரிய கையினால என்ன பண்ணுமா, தனக்கு கொடுக்குற சாப்பாடு இப்படி எடுத்து ஆண் யானை பெண் யானைக்கு ஊட்டுமா, ஊட்டி மகிழுமா. அப்படிப்பட்ட இன்பமாக வாழக்கூடிய ஆண் யானையும் பெண் யானையும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மத யானை போருக்காகவோ எதுக்காகவோ பிரிஞ்சு போனா அந்த பெண் யானை எவ்வளவு வருத்தப்படும்.
தனக்கு தினமும் இப்படி அழகா சாப்பாடு ஊட்டினா யானை இல்லையே அப்படின்னு சொல்லுது எவ்வளவு வருத்தப்படும். அதுபோல சீவகன் இந்த கேமசரியாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அந்த பெண் யானை எப்படி வருத்தப்படுமோ அது போல இந்த கேமசரியால் வருந்துகிறாளே அப்படின்னு சொல்லி இந்த அஹ் எல்லுரை தெய்வம் நினைக்குதான். இந்த இடத்துட்ட நமக்கு யானைய பத்தி சங்க இலக்கியத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்போ இந்த யானைங்கிறதுக்கு பல சொற்கள் நமக்கு சொல்லப்படுது. இதுல எது சொல்லியிருக்காங்கன்னா, மத களிறு அப்படிங்கிறதும் ஆண் யானைக்கு மத களிறு என்றும் பெண் யானைக்கு மடப்பிடி என்றும் சொல்லப்படுகிறது. நமக்கு நிறைய சொற்கள் யானை, வேழம், களிறு, பிடி, களபம், மாதகம், கைமா, உம்பல், வாரணம், அசனாவதி, ஆஹ் அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், இப்படி பல சொற்கள், ஆம்பல், அனுபமை, அல்லியன், ஈயம், ரதை, குஞ்சரம், ராசகுஞ்சரம், இருள், தும்பு, இப்படி கரி, அஞ்சனம், இப்படி பல பெயர்கள் யானையை குறிப்பதற்கு சங்க இலக்கியத்துல நமக்கு சொல்லப்பட்டு, ஆண் யானையை களிறு என்றும் பெண் யானையை பிடி என்றும் குட்டிய கன்று என்றும் சொல்லுவாங்க. வீர மிகுந்த ஆண் யானை, அதனால களிர், அதனால களிற்று யானை அப்படிங்கிறது நம்ம அகநானூற்றுல பாடல். களிற்று யானை நிறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதி, பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி களிற்று யானை நிறை. அப்போ அதே போல இது பாத்தீங்கன்னா மடப்பிடி, பிடின்னு நம்ம சொல்றோம். மடம் அப்படிங்கிறது பொதுவா பெண்களுக்குரிய குணங்கள்ல 4 குணங்கள்ல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லுவோம். அல்ல, மடம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தில் ஒன்றாக பண்பாக இருக்கு. அப்ப அதே போல மடப்பிடி, பிடிங்கிறது யானையாகும். மடப்பிடிங்கிறது பெண்ணுக்குரிய அந்த குணத்தை உடைய, பெண்மைக்கே உரிய குணத்தை உடைய யானை அப்படிங்கிறதாக இருக்கு. நச்சினையில ஒரு பாடல் பாத்தீங்கன்னா, அந்த யானை ரொம்ப வலிமையை உடையதாக இருக்கு. துதிக்கைகளை ஏந்தி கொண்டு அவ்வளவு வலிமையுடையதாக இருக்கு அந்த யானை. அந்த செல்லக்கூடிய தலைவன் செல்லக்கூடிய அந்த காட்டு வழியிலே அந்த யானை எப்படி ஆண் யானை பெண் யானை, கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆண் யானை பெண் யானை குடிக்கட்டும்னு விக்குது, பெண் யானை கன்று குடிக்கட்டும்னு விடுது. இப்படி ஒருவருக்கொருவர் குடிக்கட்டும் குடிக்கட்டும் என்று அந்த குறைந்த தண்ணிய ஊட்டி மகிழக்கூடிய ஒரு காட்சி இருக்கு இல்லையா? அது போல இங்க ஒரு காட்சிய திருத்தக்க தேவர் காமிக்கிறாரு. மத யானை பெண் யானைக்கு ஊட்டி மகிழும். ஆனா இந்த மத யானை காட்டுக்கு போயிட்டா இந்த பெண் யானை எவ்வளவு துன்பப்படுமோ, அதுபோல யானை மத யானை போன்ற தோற்றத்தை உடைய இந்த சீவகன் பிரிந்து செல்லும் பொழுது மடப்பிடிகை போன்று இருக்கக்கூடிய இந்த கேமசரியார் வருந்தாமல் இருப்பாளா அப்படிங்கறதை இங்க சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா, இந்த இல்லுரை தெய்வம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு என்ன பண்ணுது, சரி இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணுமே, இவளை எப்படி இப்படியே விட முடியும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்குது. அப்போ இந்த சீவகன் கேமசரியாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒண்ணு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி அம்மா பேசும்போது கூட சொல்லியிருப்பாங்க அத. அதுல அவன் அந்த கேமசரியாருடைய மாலையில ஏற்றக்கூடிய வண்டை பார்த்து அவன் சொல்லுவான், ஆண் வண்டு தேன் குடிக்கிறதுக்கு அந்த மலர் மாலையில் இருக்கக்கூடிய தேனை குடிக்க வரும் பொழுது அவன் சொல்லுவான், இந்த நீ இங்க உன் தொழிலுக்காக வந்திருக்கிறாய், ஆனா அந்த பெண் வண்டானது என்ன செய்யும், உனக்காக அது காத்து கொண்டு இருக்கும், உண்ணாது உறங்காது உனக்காக அது காத்து கொண்டு இருக்கும். அது எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல், ஆனா நீ தேனை அருந்த வேண்டும் என்று நீ இங்க வந்து விட்டாய் என்று சொல்லுவான். அந்த காட்சியானது, அந்த நிலை இந்த இல்லுரை தெய்வத்துக்கு தோணுது. இது உடனே என்ன செய்யுது, இது சரியா அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த வண்டை பார்த்து சீவகன் அதாவது நீ பிரிஞ்சு போயிட்டா, அதாவது அந்த பெண் என்ன பண்ணுனா, நீ பிரிஞ்சு வந்துட்ட, அதை பிரிஞ்சு
அது அவ்வளவு வருத்தப்படும். ஆண்மன்ட்டு தன்னை பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கும். அதால உன்னை பிரிஞ்சு அதால வாழ முடியாது. அதனால நீ சீக்கிரமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த எண்ணம், இந்த பேசின இந்த செய்தி இந்த இல்லுரை தெய்வத்துக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை இந்த வண்ட மாதிரி நம்மளும் போனா, இவ ஒருவேளை அந்த சீவகன் பேசுனத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மறந்துட்டு ஒருவேளை அவ உயிரை தாங்கிக் கொண்டு இருப்பாளோ அப்படிங்கிற எண்ணத்திலே அந்த வண்டியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த இல்லுரை தெய்வம் வருகிறது. வந்த அவன் முன்னாடி வந்து தோணுது. தோன்றின உடனேயே இந்த பொன் போன்ற தேமல் படர்ந்த, அதாவது அவளுக்கு அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அப்படியே தேமல் படர்ந்துருச்சு. அப்படியே பொன் நிறத்துல தேமல் படர்ந்து போயிடுச்சு அவளுடைய மார்பல்ல. அவன் இல்லையா, சிவகன் பிரிஞ்சு போயிட்டாலையா, அதனால அந்த துன்பத்தில் அவளுக்கு பசலை படர்ந்து இருக்காது சொல்றாங்க. நீல நிற கண்கள், அழுது அழுது அவளுடைய கண்கள் எல்லாம் நீல நிறமா மாறி, நீல நிற கண்களையும் உடைய கேமசரி வண்டை நோக்கி, வண்டை பார்த்தோடனே அவன் கணவன் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உடனே என்ன பண்றா, அப்போ இந்த நாமும் இந்த துன்பத்தை ஆற்றிக்கொண்டு நாம் இருக்காவிட்டால் இந்த பழியும் பாவமும் தன் கண்களுக்கு வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. உடனே உயிரை போக்காமல் என்ன செய்கிறா, நம்ம ஏதாவது நாம் செய்து கொண்டால், நமக்கு ஏதேனும் இந்த துன்பப்படுறதுனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பழியும் பாவமும் தன் கணவனாகிய சீவகனுக்கே போய் சேரும். அதனால நாம் உயிரோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை போகாமல் தாங்கிக் கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக அந்த வண்டை பார்த்தி சொல்றா, வஞ்சிக்கும் வாயை உடைய என்னுடைய தலைவன் கூறிய, வஞ்சிக்கும் வாயை உடைய தலைவன். ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, இவன் வந்து நல்ல இனிக்க பேசிட்டு கடைசியில என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அதனால வஞ்சிக்கும் வாயை உடைய என் கணவன், என் தலைவன் அப்படின்னு சொல்றா. அவன் கூறிய நீல நிற வண்டுகளே, அதாவது அவன் பேசின அந்த நீல நிற வண்டுகளே, இறந்து போக இருந்த, அதாவது சாகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த என்னுடைய துன்பத்தை போக்கும்படி நீங்கள் வந்துவிட்டீர்கள். நீங்க இனிமே என்னுடைய இல்லத்திலே ஒரு தொழத்தக்க தெய்வமாக நீங்கள் இங்கேயே இருக்கணும் வண்டுகளே அப்படின்னு சொல்லி இந்த வண்டை பார்த்தவ சொல்றா. சொல்லிட்டு அந்த சிறியனை, அதாவது அவளுடைய பாதம் எப்படி இருக்கான், ஏன்னா தேடிக்கிட்டு வந்தா இல்லையா, கணவனை எல்லா பக்கமும் தேடினா இல்ல, இந்த வண்டை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு, திரும்ப வர்றா, அந்த தன்னுடைய கட்டில் மெத்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு வர்றா. வந்து அவள் அமர்கிறாளா. அப்போ அவளுடைய பாதம் எப்படி இருக்கா, அந்த பஞ்சு தொட்டா கூட, பஞ்சு பட்டா கூட அப்படியே அந்த பாதம் வந்து அவ்வளோ மிருதுவா இருக்குமா, பஞ்சு பட்டா கூட அவளுடைய பாதம் வந்து வருந்துமா, நோகுமா. அப்படிப்பட்ட மென்மையான பாதங்களை உடைய அவள் தன்னுடைய பாதத்தை அப்படி தூக்கி வச்சு அந்த அமளி மேல வந்து அமர்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அவளுடைய படுத்துக்கிட்டா, படுத்துட்டு அழறா இல்லையா, அப்போ உயிர் இருக்கு ஆனா வருத்தம் இருக்கு. அப்போ இவள் என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய அந்த அழகான முளையை சுமக்க முடியாமல் சுமந்து, அதாவது அந்த பாதம் வந்து அவளுடைய இடை, பொதுவாக பெண்களினுடைய இடை வந்து குறுகலாக இருக்கணும், மார்பு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வர்ணிக்கும் போது அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கேமசரியருக்கு அவருடைய முளை வந்து நல்லா பெருசா பருத்து போயிருக்கு. அதை சுமக்க முடியாம அந்த இடை சின்னதா இருக்கு. அந்த இடையினால அந்த இடை எப்படி இருக்குன்னா, ஒரு பந்த கூட தூக்க முடிய, ஒரு பந்த அவ எடுத்து கூட அப்படி குனிஞ்சு பந்தை எடுத்து கூட இப்படி தூக்கி போட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சின்ன இடையா, எப்படி அருமையா சொல்றாரு. இந்த இடத்துட்டு இந்த இது வந்தோடனே எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, நம்மளோட குற்றால குறவஞ்சி தான் வசந்தவள்ளி பந்தாடும் போது அப்படி சொல்லுவார் பாருங்க,
செயம் செயம் என்று ஆட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு சண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாட. அப்போ அந்த அழகு சௌந்தரி பந்தடித்தாளே, வசந்தவல்லி பந்தடிச்ச காட்சி சொல்றாரு. அந்த பந்து அவ அடிக்கிற ஓசை வெற்றி வெற்றின் முழக்கம் வருது. அந்த கால்ல போட்டிருக்கா பார் சிலம்பு, அந்த சிலம்பு என்ன பண்ணுதுன்னா, ஐயோ இவ இப்படி வேக வேகமா ஓடி ஓடி அடிக்கிறாளே, இவ எடை முறிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி அந்த சிலம்பு புலம்புது. கால்ல இருக்கக்கூடிய தண்டையும் சேர்ந்து புலம்புதான். அந்த புலம்புறதுதான் அந்த சத்தம். சிலம்பின் ஓசையும் தண்டையின் ஓசையும் இவள் இடை முறிந்துவிடும் என்று புலம்புகின்ற ஓசை. இப்படி இந்த எப்படி அங்க வசந்தவல்லிக்கு அந்த இடை முறிந்துவிடும், அது போல இங்க இவளுக்கு இடை அந்த பந்தை எடுக்க கூட முடியாத அளவிற்கு, அவ்வளவு ஒரு பந்தையும் எடுக்க இயலாத அளவிற்கு மிக சிறிய எடையை உடையவள் கேமசரி அப்படின்னு சொல்லி இங்க வர்ணிக்கிறாரு. அடுத்து இவ எப்படி உருகிறா அப்படிங்கறத சொல்லும் பொழுது, பால்ல நல்லா கடைஞ்சு எடுக்கிற வெண்ணெய் இருக்கு, பாலை காய்ச்சி அதை நுர ஊத்தி அதை தயிராக்கி அதை மோராக்கி கடையும் பொழுது வெண்ணெய் அப்படி திரண்டு வரும். அந்த வெண்ணெயில அந்த வெண்ணெய் அப்படி அழகா ஒரு பொம்மை செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாளாம். வெண்ணெயை அழகாக நம்ம ஆஞ்சநேயருக்குலாம் வெண்ணெய் அப்படி பூசுறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த வெண்ணெயாலேயே செஞ்ச ஒரு பாவை போல இருக்கிற அந்த கேமசரி, அது அப்படியே உருகுனா எப்படி இருக்கும் அது போல இருக்கிறாளா அவள். அந்த வெண்ணெயால செஞ்ச ஒரு பொம்மைய கொண்டு போய் வெயில்ல வச்சா அது எப்படி உருகுமோ அது போல இந்த கேமசரியால் உருகுகிறாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துட்டு நமக்கு எந்த ஞாபகம் உடனே வரும் அப்படின்னா, நேரா நம்ம சங்க இலக்கியத்தை தவிர வேற எங்க போக முடியும்? எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு சங்க இலக்கியத்துலதான் இருக்கு. இடிக்கும் கேளிர் நும்புரையாக நெருக்கலாற்றினோ நன்று மண் தில்ல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் லூமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொளர்க்கு அரிதே. இது யாரு சொல்றான்னா தலைவன் சொல்றான். நிறைய பேர் தலைவி சொல்றான்னு, தலைவன் சொல்றான். அவன் தோழன் சொல்றான், ஆறுதல் படுத்துறான். அப்ப தலைவன் பொதுவா பெண்களுக்கு தான் பசலை நோய் ஒரு பிரிஞ்சு போனான், ஆணுக்கே பசலை நோய் வந்து தலைவன் பிரிஞ்சு தலைவிக்கு இல்ல பிரிஞ்சு போயிட்டான்னா தலைவி களவு ஒழுக்கத்துல இருக்கும் பொழுது அவளோட வீட்டுல இருப்பாங்க, இவன் தனிவா இருக்கிறான் இல்லையா. அப்போ அவனுக்கு அந்த காம உணர்வுனால அந்த தலைவியை பிரிஞ்சு அந்த இரவு பொழுதுல இருக்க முடியல. அதுக்கு அந்த தோழன் கிட்ட புலம்புறான், என்னை இடித்துரைக்கும் தோழனே கேள், நீ சொல்ற மாதிரி காமத்தை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, முடிஞ்சா நல்லதுதான், ஆனா அப்படிலாம் முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு ஒரு உவமைய சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. நல்ல வெயில காயிற சூடு ஏறி போய் கிடக்குற ஒரு பாறையில நல்ல வெண்ணெய் கட்டிய வச்சுட்டு தூரத்துல உக்காந்து அந்த வெண்ணெய் கட்டிய பாத்துக்கிட்டு இருக்க கையில்லாத ஒரு ஊமையனாக இருக்கக்கூடியவன் அந்த வெண்ணெய போய் காப்பாத்த முடியுமா? முடியாது. கையில்லாத ஊமையன் அந்த வெண்ணெயை எப்படி காப்பாற்ற முடியும்? கத்தியும் யாரையும் கூப்பிட முடியாது, ஏன்னா அவனுக்கு வாய் பேச முடியும். அப்படி அவன் எப்படி காப்பாற்றவோ பிறரை அழைத்து காப்பாற்றவோ முடியாதோ அது போல நிலையில தான் நான் இருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் என்னோட இதை சரி பண்ண முடியாது, என்னாலையும் என்ன காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த மாதிரி இங்க வெண்ணெய் பாவை அப்படியே வெயில்ல உருகிற மாதிரி அப்படியே உடலெல்லாம் மெலிஞ்சு போய் இருக்க இவள் அப்படியே உருகி போய் கிடக்குறா. இங்க ஞாயிறானது உதயமாகிறது, இரவு முடிந்து வெள்ளி முளைக்கின்றது, அதாவது காலை பொழுது விட்டது. இப்போ இன்னும் அவள் உருகி கொண்டு உறக்கமின்றி கிடக்கிறா.
நெருப்பிலிட்ட தீயில, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல, அந்த தீயினுடைய நுனியில, அதாவது நல்லா கொழுந்து விட்டு எரியிற தீயில, அந்த நுனியில சுடர் இருக்கு இல்லையா, அந்த சுடர்ல ஒரு மாந்தளிர், நல்ல பசுமையான மாந்தளிரை கொண்டு விட்டா அது எப்படி சட 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 சடன்னு சத்தம் போட்டு அப்படியே புசுங்கி வாடுமோ, அது போல இவள் அப்படியே வாடி மயங்கி போய் கிடக்குறாளாம் கேமசி. அவ புலம்புற சத்தம் இருக்குல்ல, அந்த புலம்புற சத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த யாழ் போல முதல்ல பேசுறான்னு சொல்லிட்டார். முன்னாடியே என்ன சொல்லிட்டார், யாழ் போன்று இனிமையாக மொழியை பேசக்கூடியவள். ஆனா இப்ப புலம்புறதுனால அவளுடைய குரல் எப்படி இருக்கா, அந்த யாழ் போன்ற இதுல இருந்து மாறிடுச்சு. அந்த இசையில இருந்து மாறுபட்டு வருத்தம் அழுது அழுது தொண்டையெல்லாம் என்ன ஆயிடும், அழுதுகிட்டே இருக்கா. புலம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது குரல் எல்லாம் கட்டி போய் எப்படி ஒரு யாழ் போன்ற இனிமையான ஓசை மொழி எப்படி வரும். அதனால வருத்தமுட்டு அவளுடைய அந்த அழக்கூடிய அந்த கம்மலான அந்த குரலை கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஓடி வராங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு, பொண்ணுக்கு என்னாச்சுன்னு அவங்க அம்மா வர்றாங்க, எல்லாரும் ஓடி வராங்க. அழகிய மலர் மாலை அணிந்த கேமசரியினுடைய தாய் பேர் நிப்புதி, அவளும் அங்க வர்றா. வந்து ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறா. பார்த்துட்டு எப்பயுமே தாய் என்ன செய்வாங்க, தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளையை ஆறுதல் சொல்லி அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அவளுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அந்த நிப்புதி என்ன பண்றா அப்படின்னா, தன் மகளுக்கு அறிவுரை சொல்ற. என்ன சொல்றான்னா, உயர்ந்த விழுத்தினை பிறந்து வெய்ய வேட்கைவேர் அறிந்து மெய்நின்று இழுக்கம் ஒன்றானும் இன்றி. நல்ல உயர்ந்த குடியில பிறந்திருக்கக்கூடியவங்க பிறந்து கொடிய பிறப்பாகிய வேரை அறுத்து உண்மை நெறியிலே நிற்கக்கூடியவர்கள், அதாவது தவறு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், அவங்க செய்த நல்வினையினுடைய பயனால் நமக்கு கிடைத்த பிரம்மன் வஜ்ரத்தின் நுனியினாலே எழுதிய எழுத்து போன்றவன். அதாவது இந்த இடத்துல மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி, கணவன் கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இங்க அவரு உனக்கு இப்படி ஒரு சீவகன்கிற ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சாலையா, அதுவே பிரம்மன் எழுதிய எழுத்து, உன்னுடைய தலையில எழுதியிருக்கான், இவன் தான் உனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு. பிரம்மன் வஜ்ரத்தின் நுனியாலே எழுதிய எழுத்து போன்றவன் யாரு, சீவன். உனக்காக எழுதினவன். உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மகன் பிறப்பான்ங்கிற மாதிரி உனக்குன்னு ஒரு கணவன் பிறந்து வந்து உன்னை தாலி கட்டிட்டு போயிட்டான். அப்போ அந்த எழுத்து போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி கிடைக்கும், நல்ல கணவன் கிடைக்கிறது எப்படி சும்மா கிடைச்சிடுமா? அப்போ நம்ம இப்ப எல்லாம் ஜாதகம் பாக்குறாங்க, இது பாக்குறாங்க, இந்த மாப்பிள்ளை வேணும் அந்த மாப்பிள்ளை வேணும், நல்ல மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு, நல்லா படிச்சிருக்கணும், வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சொத்து பண்ண எல்லாம் இருக்கணும். இப்படி ஒரு நல்ல கணவன் கிடைப்பது என்பது அந்த பெண்ணுக்கு சும்மாலாம் கிடைச்சிடாது, அவளுடைய நல்வினை பயனாலதான் கிடைக்கும். அவங்க அம்மா சொல்றா, நீ நல்வினை செஞ்சிருக்க, அதனாலதான் பிரம்மன் எழுதிய அந்த எழுத்து போன்ற அவன் உனக்கு கணவனாக வாய்த்திருக்கிறான். அதே எப்படி நீ எப்படி பிறந்திருக்க, ஒரு நல்ல குடியில பிறந்திருக்க. நல்ல குடியிலே பிறந்து, அதாவது நமக்கு நல்வினை வருதுன்னா அது நம்மோட மட்டும் போல, நம்ம பெற்றோர்கள் நம்ம மூதாதையர்கள் கிட்ட இருந்துதான் அது வருது. இது அங்க சொல்றாங்க, நீ நல்ல குடியிலே பிறந்து நல்ல ஒழுக்கம் தவறாத, தவறு எதுவும் செய்யாத ஒரு நல் குடும்பத்திலே வளர்ந்து நீ செய்த நல்வினை பயனால் பிரம்மன் எழுதிய அந்த கணவனானவன் உனக்கு கிடைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அளித்த இன்பத்தை தவறாமல் மீண்டும் பெறுவாய் என்றார். அதாவது உனக்கு அவன் என்ன இன்பம் கொடுத்தானோ அந்த இன்பமானது கண்டிப்பாக உனக்கு மீண்டும் கிடைக்கும், கவலை கொள்ளாதே
அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு அவள் ஆறுதல் கூறுகிறாள். அடுத்து என்ன பண்றா அப்படின்னா, ஒலிக்கின்ற இசையுடன் வண்டுகள் பாடும் மலர் மாலை அணிந்தவளே, தன் மகளை சொல்றா, மலர் மாலை அணிந்திருக்கக்கூடியவளே, நீ உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன சொல்லிட்டா, சீவகன் போயிட்டான்னு கவலைப்படாத. கண்டிப்பா இப்ப நீ உனக்கு என்ன இன்பம் கிடைச்சதோ, அவன் கூட எப்படி சந்தோஷமா இருந்தியோ அதே போல கண்டிப்பா இருப்ப அப்படின்னு அவளை முதல்ல ஒரு பாசிட்டிவா, ஒரு இதுவா சொல், ஒரு நல்ல இதோட அவளுக்கு நேர்மறையாக என்ன பண்றா, அவளை சமாதானப்படுத்துறா. எங்க போறான், வந்துருவான், கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சமாதானப்படுத்திட்டு, அப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, வாழ்க்கையினுடைய நிலையாமையை அவளுக்கு உணர்த்த. அதாவது இந்த உலகத்துல அழகெல்லாம் ஒரு நாளைக்கு கெட்டு போயிடும், அப்படியே அழகோடயே இருக்க முடியாது. அழகெல்லாம் ஒரு நாள் கெடும், கூடியவர் ஒரு நாள் பிரிவர். எப்பயும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகும். பிரிஞ்சிருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் சேருவாங்க. அதே போல நல்ல மேலாக வளர்வது, நல்ல மேல் நோக்கி நம்ம போனா கண்டிப்பா கீழே தாழ்ந்துதான் வரும். கீழே தாழ்ந்து இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மேல்நிலையை அடைவாங்க. பிறந்தவர்கள் சாவார்கள், இறந்தவர்கள் பிறப்பார்கள். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில மாறி மாறி வரும். வெறும் இன்பத்தோடையே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போனா வாழ்க்கையிலே சுவை இருக்காது. அப்போ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இதை உணர்ந்து நீ கவலை கொள்ளாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த விப்புதி ஹேமசரியாருக்கு அறிவுரை சொல்றான். இந்த இடத்துட்ட சீவக சிந்தாமணி ஒரு சமண காப்பியமாக இருந்தாலும் ஒரு பௌத்த காப்பியமான மணிமேகலையிலே அந்த சாதுவன் நாகரிடம் சொல்லக்கூடியதுல இதே கருத்து அங்க வருவதை பாக்குறோம். இங்க என்ன சொல்றான்னா, பிறந்தவர் இறத்தலும் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்றது உண்மையின், நல்லறம் செய்வோர் நல்லுலகு அடைதலும் அல்லறம் செய்வோர் அருநரகு அடைதலும் உண்டென உணர்தலின் உறவோர் களைந்தனர். அதாவது பிறந்தவங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா இறந்தாகணும். பிறந்தவங்க யாரு இந்த உலகத்துல அப்படியே இருந்துட்டே இருக்க முடியாது. இறந்தவங்க திரும்பவும் பிறப்பு எடுக்குதாம். இதுதான் நம்ம திருவள்ளுவரும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நிலையை நம்ம இந்த நிலையாமையாகிய இந்த தத்துவத்தை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இதுதான் இந்த அந்த தாயின் ஊடாக இந்த சமண கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது சொன்ன உடனேயே அவளுக்கு சமாதானம் ஆயிடுவாள. இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, அவளே வருத்தத்துல இருக்கு, என்னவா நீ இப்படி தத்துவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு பால. அதனால அவ திரும்பவும் மேல சொல்றா, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவளை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. தீயை தன்னிடத்திலே கொண்ட காமத்தில் புணர்ச்சியால் பெறக்கூடிய, இப்ப நீ அவன் கூட சந்தோஷமா இருந்த இல்லையா, இந்த காமத்தினால் இந்த புணர்ச்சியினால் பெறக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டதுன்னா நீர்த்துளி போன்றது. ஒரு பனியினுடைய இலையில இருக்கக்கூடிய நீர்த்துளி எப்படிப்பட்டதோ, அந்த உடனே என்ன ஆயிடும், பனியின் மேல இருக்கக்கூடிய நீர்த்துளியானது அது இது பண்ண உடனேயே, வெயில் பட்ட உடனேயே அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அது போன்று நீர்த்துளி போன்றது இது. அதனால நீ இந்த இன்பம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக பிரிவினால், அதாவது இந்த உணர்ச்சியினால் பெறக்கூடிய இன்பம் நீர்த்துளி போன்றது. ஆனா நீ அந்த தலைவனை சீவகனை பிரிந்து நீ இப்ப ஒரு துன்பத்தை அனுபவிக்கிற பத்தியா, இந்த துன்பம் கடலை போன்றது அப்படின்னு சொல்ற. அப்போ இதுல என்ன சொல்லுவதுன்னா, நீர் புள்ளி அந்த
காம இன்பத்தினுடைய சிறுமையை குறிப்பது. அது என்ன, ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆனா இந்த பிரிந்திருக்கக்கூடிய துன்பமானது பெரும் கடலை போன்றது. அது பெருமைக்கு உரியது, பெருசு, அது பெருமைக்கு உரியது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த பிரிவினால உருகி, ஒருவேளை இந்த தலைவனை சிவகனை விட்டு பிரிஞ்சிருக்கனால உருகி வருந்தி இந்த உடம்பு நீங்குமானால், அதாவது உயிர் போயிடுச்சுன்னா, இம்மை மறுமை இந்த இரண்டிலும் பெறுகின்ற நன்மைகளை பெற முடியாமல் போய்விடும். இந்த உயிர் போயிட்டா இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த நாம் பெறக்கூடிய இதை பெற முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் கூற கேட்டிருக்கின்றோம். இததான் நமக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு சொல்லி அப்பர் பாடுவாரு. தூங்கையிலே வாங்குகின்ற ஒரு சாதாரண நாட்டுப்புற பாடல, தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நிலையாமை அப்படிங்கிறது, நேத்துக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுரையில ஒருத்தர் எழுதியிருக்காரு. நல்ல பெரிய அரண்மனை போல வீடு கட்டிட்டு வாசல் பாத்தீங்கன்னா சின்னதா வச்சிருப்பாங்க. ஏன் இப்படி வாசக்காலம் நல்லா பெருசா அழகா வச்சிருக்க வேண்டியதானே? பெரிய அரண்மனைக்கு கோவில்ல இருக்க மாதிரி பெரிய வாசல் கதவெல்லாம் வச்சு அழகா வச்சிருக்கலாமே அப்படின்னா, அப்படி இல்லை. ஏன்னா நாம் அந்த ஆணவத்தையும், இவ்வளவு பெரிய வீடை கட்டி இருக்கிறோம் என்கிற அந்த ஆணவத்தையும் அந்த அகந்தையையும் அழிப்பதை போல குனிந்து வீட்டுக்குள்ளே செல்வதற்கு தான் அந்த வாசல் காலை குறுகி வைத்திருக்கிறார்கள். அது போலதான் நாம் இந்த இன்பம் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும்னா, நம்ம இன்பத்துல இருக்கோம், ரொம்ப மெதப்புல இருந்துடக்கூடாது. துன்பம் வரும் நமக்கு. இது நிலையில்லாத, இந்த இன்பம் எல்லாம் நிலையில்லாததுங்கிறது அப்பப்ப நம்ம உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த துன்பமானது வருகிறது அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம். இப்படி இதையெல்லாம் சொல்லி அவளுக்கு என்ன பண்றானா, நன்மையை பெற முடியாது. பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நானும் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தாய் தன் மகளுக்கு சொல்றா. அடுத்து என்ன சொல்றானா, மண்ணினீர் முக்குள் ஒக்கும் மானிடர் இளமை இன்பம். அதாவது மானிடரினுடைய இளமை இன்பம் எப்படின்னா, நீர் குமிழியை போன், நீர்ல அப்படி குமிழி வரும், அது டக்குன்னு அப்படி என்ன ஆயிடுதுன்னா உடனே அப்படி மறைஞ்சு போயிடும். அது போல நீர் குமிழியை போன்றது. அப்புறம் மின்னலை போல தோன்றி மறைவு, மின்னல் ஒரு நொடி அப்படி மறைஞ்சு போகுது இல்லையா, அது போன்றது. அந்த செல்வம், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, செல்வம் இருக்குன்னு இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய செல்வம் எப்படிப்பட்டது என்றால், வெயிலை கண்ட பனி போல நீங்கக்கூடியது. தீவினையினுடைய ஆக்கம் அவ்வளவு வலிமை உடையது. தீவினை மட்டும் வந்துட்டா, ஒருத்தனுக்கு கெட்ட காலம் விட்டால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் கீழே போய்தான் ஆக வேண்டும். தீவினை அவ்வளவு வலிமை உடையது, அதை ஜெயிச்சு அவனால வர முடியாது. அதனால நீ ஏதோ ஒரு கெட்ட நேரம், உனக்கு இப்படி ஒரு துன்பம் விட்டது அப்படின்னு நினைச்சு நீ உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை இதை கடந்து போகணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு, இதை கடந்துதான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்றா தாய் நிப்புதி. இப்போ இந்த நிலையில அவளை அந்த பெண்கள் எல்லாம், சுத்தில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, அவளுக்கு அந்த ஆறுதல் சொல்றாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாய் என்ன சொல்றான்னா, கணவனை தன்னுடைய அல்குலிலே, அல்குல் என்றால் அங்க இடுப்பு அப்படிங்கறதை கொடுக்கக்கூடியதாக இருக்கு,
அந்த அல்குலிலே சிறைப்படுத்தி கொண்டு, அதாவது நம்ம உட்காரக்கூடிய இந்த இடுப்பு பகுதியில நம்ம குழந்தைய வந்து மடியில கிடத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய அந்த கணவனை மடியிலே கிடத்தி கொண்டு அந்த மார்பை அவனுடைய முலையை நம்முடைய முலையை அவனுடைய தலையிலே சேர்த்து கொண்டு தன் கணவனை தன் கட்டுக்குள்ளே வைக்க தெரியாத பெண்கள் அவன் பிரிஞ்சு போன பிறகு வருந்துவது இயல்புதான். அதனால நீ வந்து வருந்த நீ வருந்துறது சரிதான், ஆனா வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்ததாக ஆஹ் மாமணி பாவை போன்ற கேமசரி, அதாவது தூய ஆடையை அணிந்திருக்கக்கூடிய மாமணி பாவை போன்ற கேமசரி ஆஹ் அந்த வண்டு பார்த்தா இல்லையா, அந்த அந்த சீவகன் வண்டு கிட்ட பேசுற கேட்டா இல்லையா, அதனால அவளுடைய உயிர் வந்து தங்கி இருக்கா. அது எப்படி போட்னா, அந்த சீவனுக்குரிய மொழியாகிய கயிற்றினால் கட்டப்பட்ட அந்த உயிர் வந்து அவளுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி உயிர் ஒட்டி கொண்டிருக்க அவளுடைய உடல் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே பெசஞ்சு போட்ட ஒரு மாலை, அப்படி கசங்கி போன ஒரு மாலை எப்படி இருக்குமோ அது போல அவளுடைய உடல் அப்படியே வெம்பி போய் கிடக்குது. ஆனா அவளுடைய உயிர் மட்டும் அந்த சீவகன் வண்டு கிட்ட பேசின அந்த மொழியாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு உயிர் மட்டும் அந்த உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததாக 1540வது பாடல்ல தன்னுடைய கணவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க முடியுமா, ஒரு நாள் ஆயிற்று, மறுநாள் இல்லையாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டுமே என்று அவனை தேடுவதற்கு தன்னுடைய கண்களாகிய வலையை விரித்து தேடுறாளா கேமசரி. தன் கணவனை கண்களாகிய வலையை விரித்து அப்படியே அரிச்சு, அவன் எங்கேயாவது இருந்தா ஒரு வலைய விரிச்சு அந்த வலையில மீன் இருந்தா அப்படியே அரிச்சு எடுக்கிற மாதிரி எங்கேயாவது தன் கணவன் இருப்பானான்னு தன்னுடைய கண்ணாகிய வலையினால் விரிச்சு தேடுகிறாள், அரிச்சு அவனை எடுப்பதற்கு. ஆனா எங்கு தேடியும் மீனை காணலங்கிற மாதிரி எங்கு தேடியும் தன் கணவனை ஆகிய சீவகனை காணவில்லை. இந்த பிரிந்து போன எங்கதான் போனான் இந்த சீவகன் அப்படின்னு பார்த்தா, நடந்து வெகு தூரம் காலால நடந்து போறான். போகும் பொழுது அடுத்த நாள், ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வருது. அந்த பகல் பொழுதானது முடிஞ்சு இரவு, அன்னைக்கு இரவு வந்துடுச்சு. இரவு நேரத்துல பாலை அப்படியே கருஞ்சேற்றுல வந்து தெளிச்சார் போல இந்த நிலவினுடைய ஒளியானது அப்படியே இருள்ல வந்து அப்படியே, இரவு நேரத்துல நில ஒளி பாயுறது எப்படி இருக்குன்னா, அப்படியே கருஞ்சேற்றுல கருன்னு மண் இருக்கக்கூடிய ஒரு சேத்துல அப்படியே பாலை ஊத்தி விட்டா எப்படி இருக்குமோ அது போல அந்த நில ஒளியானது படருது. இந்த இடத்துல சீரா புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா உமர் புலவர் சொல்லுவாரு, மான் வந்து மானுக்கு பிணையிடப்புல வேடன் என்ன பண்ணுவான், மானை வந்து கட்டியிருப்பான். அந்த மானினுடைய இதுல இருந்த போல பால் பால் வந்து அப்படியே வடியும். அந்த பால் வடிகிறத பார்த்துட்டு மானினுடைய முளையில இருந்து பால் வடிஞ்சு அப்படியே கீழே போகும். ஏன்னா அது கன்றை ஈன்று 3வது நாளாகி அந்த மானு, அதனால அந்த கன்று கன்றை விட்டுட்டுதான் அந்த மானு வரும். மானை வந்து அவன் புடிச்சிட்டு வந்து இங்க வச்சிருவான். அதனால அந்த கன்று உண்ண வேண்டிய பால் வந்து களத்தினும் படாது கன்றுக்கும் படாது, கீழே நிலத்துல தானா போகணும், நிலத்துல அப்படியே வலிஞ்சு ஓடும். அது எப்படி இருக்குன்னா அப்படியே நிலவனுடைய ஒளி அப்படி செதறி கிடப்பதை போல அந்த பால் இப்படி வலிஞ்சு ஓடுதுன்னு சொல்லுவோம். அதே போல இங்க கருஞ்சேற்றுல பாலை ஊத்தனாப்புல இங்க நிலவினுடைய ஒளியானது சொரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொரிஞ்சிருக்கும் பொழுது அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலவினுடைய உருவம் வந்து, அந்த நிலவானது அந்த கடல்ல தெரியுது. அந்த கடல்ல அந்த தண்ணியில அந்த நிலவினுடைய இது தெரியும் இல்லையா, நிழல். அது எப்படி இருக்குன்னா அப்படியே மங்கை பசலை கொண்ட மங்கையின் முகம் போல அப்படி மங்கி தெரிஞ்சுதான். அந்த கடல்ல அலை வந்து இப்படி இப்படி வரும்ல, அப்படி அலை வீசும்போது அந்த நல்ல இதுவா தெரியாம
கொஞ்சம் அப்படி மங்கலா தெரியும் இல்லையா? அதுக்கு எப்படி உவமை சொல்றாரு? பசலை கொண்ட மங்கையரின் முகம் போல அந்த நிலவானது அந்த கடலினுடைய அந்த அலையில அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்றாரு. நீர்ல வந்து தெரியுது. அடுத்ததாக இந்த சீவகன் எப்படி வரான் அப்படின்னா, உயர்ந்த இருளை விளக்க ஏந்திய ஒரு விளக்கு போல அப்படி சீவகன் அங்க வரான். அந்த இருள போறான். போகும் பொழுது நடந்து போறான். கடைசியா அதாவது அந்த அலைக்கடல்ல ஒரு ஞாயிறு போல அப்படி தோன்றுகிறானாம் சீவகன். அவனு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை எல்லாம் என்ன பண்றான்னு அப்படியே கழட்டி எடுத்து இதாப்பா வச்சுக்கோ அப்படின்னு இப்படி தான தர்மம் பண்ணிக்கிட்டு போறான். போகும்பொழுது வழியில ஒரு வழிப்போக்கனை பாக்குறான். அவன் வந்து இவனை பார்த்து கேக்குறான், எப்பா நீ உன்னை இந்த ஊர்ல பார்த்த மாதிரியே தெரியல, ஏதோ ஊருக்கு புதுசா நீ அப்படின்னு கேக்குற மாதிரி. எவ்வூரில் எப்பதிக்கு போந்தீர், இன்னும் மனைவியர் தாம் இணைவர், மக்கள் ஒவ்வாதார் தாம் இணைவர் அப்படின்னு கேக்கு. நீ எந்த ஊர்ல வாழ்ற, எந்த ஊருக்கு வந்திருக்க, உனக்கு மனைவி எத்தனை பேரு, மக்களில் ஒழுக்கம் இல்லாதவர், உன்னுடைய மக்கள்ல ஒழுக்கம் இல்லாதவர்கள் எத்தனை பேர், ஒழுக்கம் உடையவங்க எத்தனை பேரு, உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வழிப்போக்கர் வந்து சீவகன் கிட்ட கேக்குற. கேட்ட உடனேயே அவனுக்கு பதில் சொல்றான். சீவகன் சொல்றான், இப்போ இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன், இந்த உடம்பு இப்பதான் அதாவது இந்த உடம்பு நான் எடுத்தேன், அதாவது சிவகன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த உடம்ப நான் இப்ப எடுத்திருக்கேன் அப்படின்னு அங்க சொல்றான். எனக்கு மனைவி 4 பேர், மக்களில் ஒழுக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாது, ஒழுக்கம் உடைய ஒரே ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ரொம்ப குழம்பிடுச்சு. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இவன் ஒண்ணு பதில் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுக்கம் உடைய ஒரு பையன் அவனுக்கு இருக்கிறானா, அப்ப இது நம்ம கொஞ்சம் நல்லா தீர விசாரிக்கணுமே, அதுவும் மக்கள்ல ஒழுக்கம் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு வேற சொல்லிட்டானே, அப்ப நம்ம இதை கொஞ்சம் நல்லா தீவிரமா விசாரிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றானா, ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து கேக்குறான், இவனை போல ஒருத்தன் இவ்வளவு இனிமையா பாக்குறதுக்கு இவ்வளவு ஆண் அழகனாக இவன் இருக்கிறானே, இவனை போல உலகுல ஒருத்தன் இனிவன் இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சீவகன் கிட்ட, நீ சொன்னத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேக்குறான். உடனே சீவகன் அந்த வழிப்போக்கனுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றானா, 4 மனைவி இருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த 4 மனைவி யாரு அப்படின்னா, தானம், ஒழுக்கம், தவம், இறை வழிபாடு, இந்த 4ம் நான் சொன்ன மனைவி 4 பேரு அப்படின்னு சொல்றேன். அதாவது தானம், தவம், ஒழுக்கம், இறை வழிபாடு, இந்த 4ம் நான் மனைவிகள். அடுத்ததாக இந்த 4னுடைய வயிற்றிலே தோன்றி பயன் தரக்கூடியது எதுன்னா ஒரு நல்வினை. அந்த நல்வினை அப்படிங்கிறது ஒரு மகன் அப்படின்னு சொல்றான். அவன்தான், அந்த நல்வினைங்கிற அந்த மகன் தான் நம்மளுடைய உயர்கதிக்கு கொண்டு செல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு நல்வினையை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, நல்வினையை யார் பெறுகிறார்களோ அவங்கதான் அவங்கதான் அந்த ஒழுக்கம் உடைய மக்களை பெற்றவர்கள். அவங்கதான் மக்களை பெற்றவர்கள். உண்மையிலேயே சும்மா இதெல்லாம் இல்லாம ஒரு குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் பெற்ற மக்கள் எல்லாம் மாக்கள். எப்படி வந்து இவரு சொன்னார் இல்லையா, திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, மாக்கள் விலங்குன்னு சொன்னார் இல்லையா, அதே போல இவருன்னு சொல்றான், அப்படி பெற்ற மக்களும் மக்கள் அல்லர் அப்படின்னு சொல்றார். பாருங்க, பெற்றார் பெற்றார் அல்லாதார் பிறமக்கள் பிறரே கண்டீர் அப்படின்னு சொல்றார். தானம், ஒழுக்கம், தவம், இறை வெளிப்பாடு ஆகிய இவற்றின் வழியாக பெறக்கூடிய நல்வினை பயனே நமக்கு மகனாக இருந்து நம்மை பேரின்பமாகிய நிலைக்கு கொண்டு செல்லும். அதுதான் அப்படி அந்த நல்வினையாகிய மகனை பெறக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் மக்களை பெற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் மக்களை பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல
தானம், நம்ம திருக்குறள் தான் வரும். தானம் தவம் தங்கா வியனுலகம் அப்படிங்கிற அந்த திருக்குறள். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவம் இரண்டும் அந்த உலகத்துல இல்லைன்னா வானம் கூட மழை பெய்யாது. இது ரெண்டும் இருந்தாதான் மழை பெய்யும். இதுக்கு இன்னொரு சொல்லலாம், மழை பெய்யல அப்படின்னா தானத்தையும் தவத்தையும் செய்ய முடியாது. அப்படிங்கிற இரண்டு விதமாகவும் இதை நம்ம சொல்ல முடியும். அதே போல இதுல பாத்தீங்கன்னா ஔவையாரும் சொல்லுவாரு, தானமும் தவமும் தான் செயல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லக்கூடிய நிலையவும் நம்ம அங்க பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா, தானமும் தவமும் தாம் செயல் அரிதே, தானமும் தவமும் தான் செய்வார் ஆயின் வானவர் நாடு வழி சிறந்திடுமே அப்படிங்கிறாரு ஔவையார். அப்போ இந்த இதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க தானம் அப்படிங்கிறது. இப்ப நிறைய நமக்கு இந்த தானம்ங்கிற சொல்லி ஸ்தானம் அப்படிங்கறதுல இருந்துதான் சமஸ்கிருதத்துல இச்சுன்னு சொல்றாங்க. அதாவது முழுக்க முழுக்க தப்பு நமக்கு பெருஞ்சித்திரனாரே சொல்றாரு. தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சி, நோன்மை, நோற்றல், கடைப்பிடி, அஃது, இருக்கை, மன ஒருமை, மெய்யறி முனைவு முதலிய பல விரிவு நிலைகள் கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் எழுதுறாரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈகை, அதாவது எளியோருக்கும் இறந்தோருக்கும் அளிப்பதை ஈகை என்று சொல்வது தமிழர் வழக்கு. அதே போல கல்வி கலைகளில் சிறந்தவர்களுக்கு கொடுப்பதை கொடை என்று சொல்வது வழக்கு. அடுத்தது ஆஹ் நற்செயல்களுக்காக தானாக மகிழ்ந்து தருவதை தானம் என்று சொல்வது தமிழர் வழக்கு. எப்படி பாருங்க, ஒவ்வொன்னுக்கும் செய்யறதுக்கு, அதாவது எப்படி பாருங்க, தானம், தருமம், கொடை, ஈகை அதெல்லாம் பழந்தமிழர் மக்கள் கொடுப்பதை வகைப்படுத்தி இருக்காங்க. பொது நோக்கத்திற்காகவும் கோவில் பணி செய்யறதுக்காகவும் நம்ம கொடுக்கிற நற்செயல்கள் முதலிய நல்ல செயல்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு பேரு தானாக மகிழ்ந்து நம்ம கொடுக்கணும். அதாவது பொது காரியத்துக்கு கேக்குறாங்க, கோவில் பணிக்காக கேக்குறாங்கன்னா நம்மளா மகிழ்ச்சியோட இருந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுக்குறோம்ல, அதுதான் தானம். யாராவது கேக்குறாங்க, பிச்சை எடுத்து கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க, அது தர்மம். அடுத்தது கல்வி, ஒருத்தவங்களுக்கு நம்ம இலவசமாக ஒரு கல்வியை சொல்லி கொடுக்கிறோம், கலையை சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னா அது கொடை. கலையில சிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், ஒரு பரிசு கொடுக்கிறோம், கல்வியில சிறந்தவங்களுக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்கிறோம் அப்படின்னா அது கொடை. அடுத்தது எளியோருக்கும் இறந்தோருக்கும், அதாவது இறந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு ஈகை. இப்படி சொல்வதெல்லாம் தமிழர் வழக்கு என்று பெருஞ்சித்திரனார் எழுதுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வகைப்பாட்டின் மூலம் தானம் என்பது தமிழர் வழக்கு, அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல் அல்ல என்று அவர் சொல்றார். இப்படி ஆதாரத்தோட அவர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி இந்த தானம், ஒழுக்கம், இது தவம், இறை வெளிப்பாடு எல்லாத்துக்கும் முக்கியத்துவத்தை இந்த பாடல்ல அவர் சொல்றார். அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, பாம்பு தோல் உரித்ததை போல உள்ளும் புறமும் தூய்மையாக துறந்து, அதாவது இந்த துறவி இருக்கணும்ல, அது எப்படி இருக்குன்னா பாம்பு தோல் இருக்கிற போல நம்மளுடைய உள்ளமும் புறத்திலும் அப்படி நம்ம எல்லாத்தையும் துறந்து இருக்கணும். நல்ல உள்ளுக்குள்ள ஆசை வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் துறவி வேஷ போடக்கூடாது. அத சொல்றாரு. உள்ளும் புறமும் தூய்மையாக துறந்து பார்த்தவர் உடல் நடுங்குமாறு, நம்மள பாக்குறவங்க உடல் அப்படியே நடுங்கணும், அந்த அளவுக்கு ஒரு நோர்க்க வேண்டும், நோன்பு நோர்க்க வேண்டும். நோற்று தன்னிடம் உள்ள ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் அடக்கி வென்று இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு விரும்பி கொடுத்தல் தானமாகும். இனிய தேன், தேனு, கல்லு, இதெல்லாம் ஊன், இதையெல்லாம் சுத்தமாக உறுதியாக நீக்குதலே ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லி உயர்ந்தோர்கள் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. அடுத்ததாக அறநூல்களை கற்று துறை போகியவர்கள், துறவர்கள், அறநூல்களை நல்லா கற்று அறவோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி, அதாவது உவாவும் அட்டமி, உவாங்கிறது அதாவது
இரண்டு உவாவும், இரண்டுனா ஒண்ணு அமாவாசை, இன்னொன்னு வந்து பௌர்ணமி. இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு உவா காலத்திலும், அடுத்தது அஷ்டமி ஆகிய அந்த திதியிலும் பட்டினி கிடந்து ஒழுக்கம் காத்தல் கெடுதல் இல்லாத தவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒன்னொன்னையும் அவன் வந்து விளக்குறான். சீவகன்யாரு அந்த வழிப்போக்கனுக்கு விளக்குறான். அவன் கேள்வி கேட்டாலே, அதனால அவனுக்கு பதில் சொல்றான். அதெல்லாம் எது தானம், எது ஒழுக்கம், எது தவம் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான். குளிர்ந்த திங்களை போன்ற அந்த இறைவனினுடைய திருவடியை, அதாவது முக்குடையின் கீழ் எழுந்தல் இருக்கின்ற அந்த அருக பெருமானினுடைய திருவடியை பூவும் நறுமணமும் புகையும் சாந்தும் சுண்ணமும் சேர்த்து அந்த இறைவனுக்கு உடைய பாதத்திலே வைத்து வழிபடுவது அந்த பூசனை, இறை வழிபாடு. சோ இந்த நான்கையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றான். அப்போ இந்த நான்கையும் யார் சொல்றாங்களோ அதுதான் அந்த மனைவியர்கள். அதுல கிடைக்கக்கூடியது எதுன்னா, இந்த நான்கையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்வினை பயன் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அந்த நல்வினை பயன்தான் உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லு. இப்படிப்பட்ட மகனை அடைந்தவர்கள் இந்த விண்ணுலகை அடைந்து பொன்மாலை தவழும் மார்பினை உடைய இந்திரராகவே மாறலாம். அதாவது தேவலோகத்தை ஆளக்கூடிய இந்திரனாகவே நீங்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்திரன்கிறது ஒரு பதவியாக கருதப்படும். நம்ம இதுல புதுமை பித்தன் வந்து தன்னுடைய ஒரு கதையில வந்து எழுதியிருப்பாரு. புதுமை பித்தனுடைய வழித்துணை கதையில, வழித்துணைங்கிற கவிதையில வந்து அவர் சொல்லுவாரு, இந்த இந்திர பதவி அப்படிங்கிறதுக்கு யாரு வேணாலும் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வழித்துணைங்கிற கதையில அந்த ஒரு உளி என்ன செய்வது, இவன் ஒரு மரத்துல இருந்து ஒரு உளி செய்வான். அந்த உளி செய்யக்கூடிய ஒரு தச்சன் கூட அந்த பிரம்மனாக மாறுவான் அப்படிங்கறத அங்க சொல்லுவார். ஏன்னா அவன் அந்த தொழில அவ்வளோ தெய்வமாக கருதுனான். தொழில்ல வந்து சும்மா ஏதோ ஒரு மரத்துல இருந்து நம்ம உளி செஞ்சோம் அப்படிங்களாம அந்த மரத்தை தேடு தேடு தேடுன்னு தேடுவான். அந்த மரம் எப்படிப்பட்ட மரத்துல தேர்ந்தெடுத்து அதை செய்யறதுக்கு அவ்வளோ நாள் எடுப்பான். அவ்வளோ கலைநயத்தோட அந்த உளிய வந்து அவன் செய்வான். அப்போ அந்த கலைநயம், அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தர்மம், அந்த தொழில்ல வந்து அவனுடைய தொழில இருக்கக்கூடிய அவனுடைய பக்தி, இது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு இந்திர பதவி கிடைக்குது அப்படிங்கிறதை புதுமை பித்தன் அழகா அந்த கவிதையில வந்து சொல்லிட்டு போவாரு. அதே போலதான் இங்க சீவக சிந்தாமணியில இவன் சொல்றான், விண்ணுலகை இந்த நீங்க நல்வினை பயனாகிய மகனை பெற்றால் விண்ணுலகை ஆளக்கூடிய பிரம்மனாகவே நீங்கள் வந்து போக முடியும். அந்த விண்ணுலகையும் நீங்க பிரம்மனா இருந்து ஆட்சி செஞ்சு, சாரி இந்திரனாக இருந்து பிரம்மனாகவும் ஆகலாம், பிரம்ம பதவியை அடையலாம், இந்திரனாகவும் நீங்கள் ஆட்சி செய்ய முடியும். பிறகு நீங்கள் அந்த அருக பெருமானை நீங்கள் வழிபட்டு பிறவாத பேரின்ப நிலையாகிய வீடு பேற்றை உறுதியாக நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி சீவகன் அந்த வழிப்போக்கனுக்கு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றானா, அந்த அசோக மரத்தினுடைய நிழலிலே, தேன் நிறைந்த மலர்கள் பொழிகின்ற அசோக மரத்தின் நிழலிலே இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய அருக பெருமானே, இந்த பேரின்பமாகிய அந்த வீட்டுக்குரிய தாழ்பாலை வைத்திருக்கக்கூடியவர் அவருடைய திருவடி. அந்த திருவடியை பற்றினீர்கள் என்றால் அந்த பேரின்ப வீடாகிய வீட்டுக்குரிய தாழ்பாலானது திறந்து நீங்கள் பேரின்ப வீட்டை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இவ்வுலக இன்பம் எப்படி வந்து வாழ்க்கையில வந்து 8 ஆணும் 10 ஆணும் இல்லாதாருக்கு இவ்வுலகில் இன்பமே போல், அதாவது எதுலையுமே பிடிப்பு இல்லாம என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்களால ரொம்ப சந்தோஷமா வாழவே முடியாது. எதுலையுமே பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு தொழிலிலுமோ எதுலையுமே வந்து இல்லறத்திலோ துறவரத்திலோ எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படின்னா, பூமிக்கு பாரமாக வாழ்ந்தால் எப்படி வந்து பாரதியார் சொன்னார் இல்லையா, நான் வந்து இது பூமிக்கு வாரமாக வாழ்வேன் என்று, காலனே என் அருகில் வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அது போல இந்த பூமிக்கு பாரமாக நான் வாழ்வேன் நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த பிடிப்பில்லாமல் வாழ்பவர்களுக்கு எப்பயுமே அவங்க இன்பமாக இருக்கவே மாட்டாங்க.
அத போல இந்த அருக பெருமானினுடைய திருவடியை நீங்கள் தெளியல அப்படின்னா நல்வினைகள் கண்டிப்பா உங்களுக்கு வரவே வராது. நல்வினைகள் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. நீ எவ்வளவுதான் தானம் தர்மம் இது எல்லாம் செஞ்சாலும், ஒழுக்கம் நோன்பு எல்லாமே நீ இருந்தாலும் கூட நீ இறைவனினுடைய திருவடியை வணங்கல அப்படின்னா இந்த நல்வினை கண்டிப்பா உனக்கு வராது, ஒட்டவே ஒட்டாது. உனக்கு எந்நாளும் ஒட்டாவே கண்டீர் வினையவனை தேராதாருக்கு உணர்ந்தீர் அன்றே. உனக்கு நல்வினை ஒன்னா ஒட்டவே ஒட்டாது, உனக்கு எப்பயும் கஷ்டகாலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 1550வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இறுதி பாடல் இதுல ஒரு, அதாவது நம்ம கட்டு சோறு கட்டிட்டு போவோம். பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பதான் அதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. கட்டு சோறு அப்ப எல்லாம் கட்டிட்டு போவாங்க. ஆஹ் எப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போறோம்னா எதுவும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்களா, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இதே யாரு சொந்தக்காரங்க இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னா அங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம கட்டு சோறு கட்டிட்டு போவோம். அது எவ்வளவு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஒரு ஊமையா அங்க சொல்றாரு பாருங்க. உறவினர் இல்லாத ஊருக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டு சோறை கட்டிட்டு போறோம் இல்லையா, அது போல கட்டு சோறு கையில எடுக்காம என்ன பண்ண மாட்டோம், ஒரு அடி வீட்டை விட்டு நகர மாட்டோம். அது போல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கூற்றுவன் உயிரை கவர்ந்து கொண்டு உங்க உயிரை கவர்ந்துகிட்டு கூற்றுவன் போகும் பொழுது இந்த கட்டு சோறை தூக்கிட்டு போற மாதிரி நீங்க தீவினையை எல்லாம் கட்டிக்கிட்டு போறீங்க. அப்படி இருந்தா எப்படி இறைவனை அடைய முடியும், எப்படி பேரின்பத்தை ஆகிய வீட்டை அடைய முடியும்? அப்போ இந்த கட்டு சோறை எல்லாம் கட்டி கீழே வச்சுட்டு தீவினையை எல்லாம் கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு நல்வினையை எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி, அழகு இருக்கு இந்த உலகத்துல அழகா இருக்கணும் இதா இருக்கணுங்கிற கவனம் செல்கிறதே தவிர அறிவை பெறவில்லையே. அந்த இறைவனை எப்படி அடைவது, பேரின்ப நிலையை எப்படி அடைவது, பிறவா பெருநிலையை எப்படி அடைவது என்கிற அந்த அறிவை பெறவில்லையே, அதை நீங்கள் உணருங்கள் என்று சொல்லி சீவகன் அந்த வழிப்போக்கனுக்கு அவனுக்கு அறிவுரை சொல்கிறான். ஆற்றுணா கொள்ளீர் அழகல்லால் அறிவொன்றும் இளீரே போலும். ஆற்றுணா அப்படின்னா வழியில் உண்ணுதற்குரிய உணவு, அதை கட்டுச்சோறு அப்படிங்கிறது. அப்ப அந்த கட்டு சோறை கட்டி கொண்டு எப்படி செல்கிறீர்களோ அது போல தீவினையை கட்டி கொண்டு செல்லாதீர்கள். அது உங்க கூட எப்பயும் வராது. அந்த தீவினை உங்க கூட வந்துச்சுன்னா திரும்ப மேலும் மேலும் பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் துன்பத்திலே உழன்று கொண்டே இருக்க வேண்டும். நல்வினை உங்களுடன் வந்தால் நீங்கள் பேரின்ப பெருநிலையை அடையலாம் என்று சீவகன் இவனுக்கு அறிவுறுத்துவதாக இந்த 1550வது பாடல் நிறைவு பெறுகின்றது. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனத்திற்கும் மற்றும் இதுகாரும் பொறுமையுடன் என்னுடைய உரையை கேட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் ஐயா. நன்றிங்க ஐயா, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா இலக்கியங்கள் எல்லாம் இணைச்சு இணைச்சு வாழ்வியலோடு சேர்த்து சேர்த்து தங்களுடைய உரையை அமைத்து மிக சிறப்பாக வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தங்களுக்கு மகத்தான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள், ஓரிரு நிமிடம் நாம கலந்துரையாடல் செய்வோம். ஐயா பேசலாம். மிக்க நன்றிங்க ஐயா. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் பாருங்க, உங்களுக்கு அம்மா ஒண்ணு இவங்களுக்கு நல்ல அனுபவம். அடுத்து பல நூல்களை நன்றாக படித்திருக்கின்றார்கள். மேடத்தை உண்மையிலே நான் மனமார்ந்து பாராட்டுகின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மிக அழகாக எடுத்து கூறினார்கள். பல தத்துவங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் கூட அதில் சமயம் இல்லாத காரணத்தினாலே ஒரு தன்னுடைய பான்மையிலேயே, அதாவது இவங்களுடைய ஸ்டைல்
அப்படி அழகா எடுத்து சொன்னாங்க. மிகவும் பாராட்டுக்கள். நான் 1549வது பாடலில 8ஆனும் 10ஆனும் இல்லாதார்க்கு இவ்வுலகில் இன்பமே போல் அப்படி இல்லை இன்பம் இல்லைன்ட்டு ஒரு நாலடியார் பாட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. 8ம் 10ம் சும்மா சொல்லத்தில்லைங்க. 8 நம்முடைய குணங்கள், அறிவு, தெளிவு, அழகு, வனப்புன்ற அது மாதிரி 8 முறையா வச்சிருக்காங்க. 10 என்பது நம்முடைய சொத்துக்கள். எப்படி இந்த 8ம் 10ம் யாருக்கு இல்லையோ அவனுக்கு ஒன்றும் இன்பம் கிடைக்காது, யாரும் அவனை மதிக்க மாட்டாங்கன்ற மாற்று கருப்பு. அதே மிக அழகா வைத்தோம். அதே நாலடியார்ல இருக்குது. இருந்தாலும் கூட இங்க அம்மையார் மிக அழகாக எடுத்து சொல்லினார்கள். மிக மிக நன்றி அம்மா. மிக்க தேங்க்யூ. சொல்லிட்டேன் சார், முடிஞ்சது. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாராவது பேசுவாங்களான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. சான்றோர் பெருமக்களே, மிக அற்புதமாக 2 நிகழ்வுகளும் இன்றைக்கு அற்புதமாக நிறைவேறி இருக்கின்றன. நமக்கு இதோட 64 அமர்வுகள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன. மற்ற அமர்வுகளும் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் சீவக சிந்தாமணியை மிக அற்புதமாக நாம் கொண்டாடுவோம். ஒரே ஒரு வேண்டுதல், சான்றோர் பெருமக்கள் விரைந்து இந்த மாதத்திற்குள் கட்டுரை அளித்தால் நாம நிறைவு விழாவை சீக்கிரம் நாம போய் பதிவு பண்ணி இடத்த கண்டுபிடிச்சிடலாம், இடத்த தேடிடலாம். அதனால புத்தகம் ரெடியாகாம நாம எதுவுமே கட்டுரை வராம எதையுமே செய்ய முடியாது. அதனால விரைந்து இந்த மாதத்திற்குள் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களே, மிக அற்புதமாக இன்றைக்கு 2 நிகழ்வுகளும் அமைந்தன. இருவருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். நாம மங்கள வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். ஐயா, மங்கள வாழ்த்து பாடலாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிது அரசனால்க, நாடலாம் விலக, மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிது ஊழி வாழ்க. எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை ஒரு 7 மணிக்கு முன்னாடியே வந்தா நமக்கு கொஞ்சம் நிகழ்வை 7 மணிக்கு சரியாக தொடங்குவதற்கு அது ஊக்கத்தை அளிக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் நன்றி.